எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு கரண்ட் கேரிங் லூப் எப்படி மேக்னெட்டிக் டைபோல் போல பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு பார் மேக்னெட் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு போல்ஸ் இருக்கும், நார்த் போல் சவுத் போல் இருக்கும். அந்த மேக்னெட்டுக்கு என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஏன்னா நார்த் போல் சவுத் போல்லையும் என்ன இருக்கு? போல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அந்த போல் ஸ்ட்ரென்த் QM ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்துக்குள்ள தூரத்தை 2L பெருக்கும்போது அந்த மேக்னெட்டுடைய டைபோல் மொமெண்ட் கிடைச்சிடும். சரிங்களா? அதே பார் மேக்னெட்டை அதோட ஆக்சில்ல இந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம் இல்லையா? இப்போ ஒரு கரண்ட் கேரிங் லூப் எப்படி ஒரு மேக்னெட்டிக் டைபோல் போல பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகணும், மேக்னெட்ல இருக்கிற மாதிரி நார்த் போல் சவுத் போல் ப்ரொடியூஸ் ஆகணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த கரண்ட் கேரிங் லூப் என்னவா ஆக்ட் பண்ண முடியும்? ஒரு மேக்னெட்டிக் டைபோல் போல ஆக்ட் பண்ண முடியும். அது எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் லூப் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த சர்க்குலர் லூப்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த சர்க்குலர் லூப்னுடைய சென்டர் பாயிண்ட் என்ன வச்சுக்கோங்க, ஒன்று வச்சுக்கலாமா? ரைட். அது போல இந்த சர்க்குலர் காயிலுடைய சர்க்குலர் லூப்னுடைய கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப்னுடைய ரேடியஸ் R வச்சுக்கலாம். இதுதான் அதனுடைய ஆக்சியல் வச்சுக்கோங்களேன். இதுதான் பாயிண்ட் P. இந்த சென்டர் பாயிண்ட் O இருந்து பாயிண்ட் P குள்ள தூரம் என்னன்னு வச்சுக்குவோம், Z ன்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த ஆக்சியல்ல பாயிண்ட் P ல இந்த எலிமெண்ட் DL அப்படிங்கிற இந்த எலிமெண்ட் வழியா கரண்ட் பாஸ் ஆகறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருந்தோம். சரிங்களா? இந்த பாயிண்ட்லயே நமக்கு எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா B vector is equal to mu naught I R square by என்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா 2 into Z square plus R square whole power 3 by 2 into K vector அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருந்தோம். இது என்ன அப்படின்னாக்கா, ஒரு கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில் அதோட ஆக்சியல்ல ஒரு பாயிண்ட்ல Z தூரத்துல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் தான். சரிங்களா? அதே ஈக்குவேஷன் தான் எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் இந்த ஈக்குவேஷன்ல இந்த சர்க்குலர் காயினுடைய லூப்னுடைய ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது இந்த Z ஓட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி கண்டிஷன் Z is far greater than that of the R இப்படிங்கிற கண்டிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா we can neglect the R. R ஓட வேல்யூ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்க நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இந்த Z கூட கம்பேர் பண்ணும்போது R ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா இங்க மட்டும் என்ன பண்ணிக்கலாம், R நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப ஈக்குவேஷன் என்னது பாருங்க, B vector is equal to mu naught I R square by என்னது அப்படின்னாக்கா 2 Z square whole power 3 by 2 இருக்கா. இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணப்ப நமக்கு என்ன வரும், Z cube வரும். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா we can multiply and divide by pi. பையால பெருக்கி பையால என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகுது, mu naught I pi R square by என்னது 2 pi Z cube னு எழுதலாம். சரிங்களா? பையால பெருக்கி பையால டிவைட் பண்ணிருக்கோம். தென் இந்த pi R square அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு சர்க்குலர் லூப் எடுத்துக்கோம் இல்லையா? சர்க்குலர் லூப் ஆக்சுவலா இது சர்க்குலர் லூப் தான். ஒரு இன்க்ளைன்ட் ஆங்கிள பார்க்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கு. இந்த சர்க்குலர் லூப் தான். சரிங்களா? இந்த சர்க்குலர் லூப் தான் ஒரு இன்க்ளைன்ட் ஆங்கிள். தட் மீன்ஸ் எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட்டா சர்க்குலர் காயில் மாதிரி தெரியும். இதுவே நீங்க ஒரு இன்க்ளைன்ட் ஆங்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு எலிப்டிக்கல் மாதிரி தெரியும். ஆக்சுவலா இது என்னது, சர்க்குலர் காயில் தான். ஒரு இன்க்ளைன்ட் ஆங்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, எலிப்சாய்டல் மாதிரி தெரியும். இதுவும் சர்க்குலர் காயில் தான். ஒரு இன்க்ளைன்ட் ஆங்கிள் பார்க்கும்போது ஒரு எலிப்சாய்டல் மாதிரி தெரியுது, ஓவல் ஷேப்ல தெரியுது. சரிங்களா? ரைட். அப்போ இந்த இடத்துல pi R square அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த சர்க்குலர் காயிலுடைய ஏரியா தான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஈக்குவேஷன் B vector is equal to mu naught I இந்த pi R square ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்குவோம், A ன்னு கொடுத்துக்குவோம். ஏங்கிறது என்னது, இந்த சர்க்குலர் லூப் கவர் பண்ணக்கூடிய ஏரியா. தட் மீன்ஸ் இந்த இடத்துல கவர் ஆகக்கூடிய ஏரியா தான் A. சரிங்களா? ரைட். அப்ப இந்த இடத்துல 2 pi Z cube into K cap னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா 2ஆல பெருக்கி 2ஆல டிவைட் பண்றோம். என்ன ஆகும் பாருங்க, இந்த ஈக்குவேஷனை 2ஆல பெருக்கி 2ஆல டிவைட் பண்ணோம்னாக்கா B vector is equal to mu naught 2 IA divided by 2ஆல பெருக்கி 2ஆல டிவைட் பண்ண சொல்லிருக்கோமா, அப்ப 4 pi Z cube னு ஆயிடும். சரிங்களா? இது என்னது, K vector வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் அப்படியே கம்பேர் பண்ணுங்களேன். mu naught by 4 pi இருக்கா, mu naught by 4 pi இருக்கு. இங்க
டிஸ்டன்ஸோட கியூப், இங்கேயும் டிஸ்டன்ஸோட கியூப். அதே போல இங்க என்ன இருக்கு, அங்க நமக்கு வந்து வெக்டார் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் வெக்டார் இருக்கு. தட் மீன்ஸ் IA வெக்டார் கூட இந்த இடத்துல ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu நாட் பை 4 pi 2IA வெக்டார்னு சொல்லலாம். சரிங்களா? Z கியூப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இந்த mu நாட் 4 pi mu நாட் 4 pi 2 டிஸ்டன்ஸ் கியூப் இருக்கு. தட் மீன்ஸ் இது இசட்ங்கிறது டிஸ்டன்ஸ் தான். சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் பி குள்ள தூரம். அதே போல சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் சி குள்ள தூரம். இங்க டிஸ்டன்ஸோட கியூப், சென்டர் மட்டும் தான் ஆர்னும் இங்க இசட்னு யூஸ் பண்ணிருக்கோம், தவிர மற்றபடி டிஸ்டன்ஸோட கியூப் தான். ஸோ பை கம்பேரிங் திஸ் டூ ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஈக்குவேஷன் என்ன பாருங்க, பிஎம் வெக்டார் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா IA வெக்டார்னு சொல்லலாம். சரிங்களா? இது என்னது வெக்டாரோட வருது. நம்ம மேக்னிடியூட் மட்டும் சொல்லணும்னாக்கா என்ன சொல்லலாம், PM இஸ் ஈக்குவல் டு IA. தட் மீன்ஸ் ஒரு கரண்ட் கேரிங் லூப்க்கு என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் உருவாயிருக்கு. அந்த கரண்ட் கேரிங் லூப்புடைய டைபோல் மொமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணோம்னாக்கா அந்த லூப்ல பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் தென் அந்த லூப்னுடைய ஏரியா. சர்க்குலர் லூப்புக்கு தான் மேக்னெட்டிக் டைபோல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஒரு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் லூப்ல கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருந்தாலும் இதுக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணா போதும் அப்படின்னாக்கா எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்றோம், தென் இந்த லூப் எந்த அளவுக்கு ஏரியா இருக்கு, இந்த ஏரியாவையும் இந்த கரண்ட் பாஸ் பண்ணா இந்த லூப்னுடைய மேக்னெட்டிக் டைபோல் கால்குலேட் பண்ணிடலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, இது ஜஸ்ட் பிஃபோர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு கரண்ட் கேரிங் லூப் ஒரு மேக்னெட்டிக் டைபோல் போல பிஹேவ் பண்ணுது அப்படின்னும் அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் ஈக்குவேஷன் அப்படின்னும் நம்ம டெரைவ் பண்ணிருந்தோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் அ வெக்டார் அப்படிதானே. அது பார் மேக்னெட்டா இருந்தாலும் இல்லாட்டி கரண்ட் கேரிங் லூப் ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டா இருந்தாலும் அது என்னவா இருக்கணும், வெக்டாரா தான் இருக்கும். அப்போ how can we say the direction of magnetic dipole moment when the current in a loopல current பாஸ் ஆகும்போது ஒரு டைபோல் மொமெண்ட் உருவாகுமே, அந்த டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ரூல் தான் இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லூப் இருக்கு, லூப்போட கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட்ல இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபிங்கர்ஸ் நம்ம கரண்டோட டைரக்ஷனை மென்ஷன் பண்றதுக்காகவும் இது எதுக்காக யூஸ் பண்ணணும், டைபோல் மொமெண்ட்டை மென்ஷன் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணணும். அந்த வகையில நல்லா கவனிங்க, இந்த லூப்ல கரண்டோட டைரக்ஷன் இப்படி ஃப்ளோ ஆகுதா, இந்த ஃபிங்கர்ஸ்லாம் எதை இண்டிகேட் பண்ணணும், கரண்டோட டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணணும். அப்படின்னா கரண்ட் என்ன பண்ணுது, இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா நான் இப்படி வச்சு பார்க்குறேன், இந்த டைரக்ஷன் கொடுக்குறேன். அப்போ பாருங்க இந்த இடத்துல இது கரண்டோட டைரக்ஷன் கொடுக்குது, இந்த ஃபிங்கர்ஸ் இதை இண்டிகேட் பண்ணுது. அப்படின்னா இந்த லூப்புக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டைபோல் மொமெண்டோடைய பி வெக்டாரோட டைரக்ஷன் கொடுக்குது. தட் மீன்ஸ் இந்த பி வெக்டார் அப்படிங்கிறது இந்த லூப்போடைய பிளேனுக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா அவுட்வர்டா இருக்கு இந்த கரண்ட் டைரக்ஷனுக்கு. சரிங்களா? சப்போஸ் இங்க பாருங்க, இங்க எப்படி இருக்கு கரண்ட், இந்த டைரக்ஷன் இருக்கா. இப்போ நான் போயிட்டு ஃபிங்கர் இப்படி வைக்க கூடாது, புரியுதா? ரைட் ஹேண்ட் தான், ஆனா இப்படி வைக்க கூடாது. கரண்டோட டைரக்ஷன் எதுவோ அதை நோக்கி தான் இது இருக்கு. நான் இப்படி காமிச்சிட்டு இருக்கேன், கரண்ட் இப்படி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கிறதுனால நான் இப்படி கொடுக்குறேன். அப்போ கரண்டோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி இந்த பிளேனுக்கு உள்நோக்கி பெர்பெண்டிகுலரா இப்படி ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்படி காமிக்கணும். அப்ப கரண்டோட டைரக்ஷன் மாறும்பொழுது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் மாறும். பட் அந்த பிளேனுக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். இங்கேயும் இப்படி பார்த்தோம்னா இங்கேயும் பெர்பெண்டிகுலர் தான், இங்க பார்த்தாலும் எப்படி தான் இருந்துச்சு, பெர்பெண்டிகுலரா தான் இருந்துச்சு. ஸோ இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், லூப்னுடைய பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர். பட் இன்வர்டா அவுட்வர்டாங்கிறது எதை டிசைட் பண்ணதுனாக்கா அந்த கரண்டோட டைரக்ஷனை பொறுத்தது. சரிங்களா? அடுத்தது எண்ட் ரூல் சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. என்னது எண்ட் ரூல்? இந்த எண்ட் ரூல் உடைய யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரிங் காயில் இருக்கு அப்படின்னாக்கா அந்த காயில் என்ன பிஹேவ் பண்ணுறது சொல்லியாச்சு, மேக்னெட்டிக் டைபோலா பிஹேவ் பண்ணுறது சொல்லியாச்சு. அப்படின்னாக்கா அந்த லூப்ல என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும், நார்த் போல் உருவாயிருக்கணும், சவுத் போல் உருவாயிருக்கணும். அப்போ ஒரு கரண்ட் கேரிங் லூப்ல எது சவுத் எது நார்த் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் எண்ட் ரூல் கொண்டு வராங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க, இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, இங்க பாருங்க, இங்க கரண்ட் டைரக்ஷன் உங்களுக்கு எப்படி தெரியுது, இங்க உங்களுக்கு எப்படி தெரியுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தெரியுதா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தெரிஞ்சுதுன்னா இது அப்படியே எப்படி பாருங்க, இந்த இடத்துல இது என்ன ஆன்டி கிளாக் வைஸ்ல தெரியுதுனால இந்த ஏரோ மார்க் இது கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஏரோ மார்க்கு இது கொடுத்துறேன். அப்போ இப்படிதான் இந்த சர்க்குலர் லூப் இருக்குன்னா உங்களுக்கு கரண்டோட டைரக்ஷன் உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தெரியுதுன்னா
இந்த எண்டு உங்களுக்கு என்னவா எடுத்துக்கணும், நார்த்தா எடுத்துக்கணும். இந்த எண்டு என்னவா எடுத்துக்கணும் உங்களுக்கு அப்படின்னா சவுத் போலா இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? நீங்க பாக்குறீங்க, நீங்க பார்க்கும்போது கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த எண்டு நார்த்தாகவும் இன்னும் ரெண்டு என்னவா இருக்கும், சவுத்தாகவும் இருக்கும். சப்போஸ் இதை பாருங்க, இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, கிளாக் வைஸ் இருக்கா? கிளாக் வைஸ் இருந்துச்சுன்னா இது எது கூட மீன் பண்றாங்க அப்படின்னாக்கா, பாருங்க இந்த கரண்ட் டைரக்ஷன் இப்படி கொடுத்தாச்சு, இந்த டைரக்ஷன் இப்படி கொடுத்தாச்சு. ஜஸ்ட் அந்த டைரக்ஷனை மீன் பண்ணி இந்த இடத்துல கரண்ட் டைரக்ஷன் இப்படி போயிட்டு இருக்கு, கரண்ட் டைரக்ஷன் இப்படி வருது. இங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன் இது கூட மெரிஞ்சாரு, இந்த டைரக்ஷன். இப்போ நீங்க பார்க்கும்போது இந்த லூப் இப்படி இருக்கா, கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ்ல தெரியுது அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய இந்த எண்டு தான் என்ன ஆக்ட் ஆகும், சவுத் ஆக்ட் ஆகும், அது ரெண்டு நார்த் ஆக்ட் ஆகும். அப்போ ஒரு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப்ல எந்த போலாரிட்டியை எந்த எண்ட் அக்வயர் பண்ணும் அப்படிங்கறத நம்ம இந்த எண்ட் ரூல் வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.